அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இது நம்ம சேனல் நம் நாடு நம் கையில். நம்ம தொடர்ந்து கருத்துக்கணி பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம எந்த மாவட்டத்துக்கான கருத்துக்கணி பார்க்க போகிறோம்னா திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை 3 மாவட்டத்துக்கான கருத்துக்கணி பார்க்க போகிறோம். தேர்தல் நெருங்கிட்டே வருது. பல மாற்றங்கள் நடந்துக்கிட்டே வருது. எதிர்பாராத எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி யார் யார் எங்கிட்டு போகிறாங்கன்னே தெரில. அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நண்பனும் இல்லை. அதுக்கு ஏற்றாற்போல் தான் நடந்துகிட்ருக்குது. சரி வாங்க நம்ம கருத்துக்கணிக்குள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டம் பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் மொத்தம் 4 தொகுதி இருக்குது. அதில் நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா மன்னார்குடி தொகுதி. மன்னார்குடி தொகுதி வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி ராஜா அவர்களின் தொகுதி. அவர் கோட்டையாகவே திகழ்ந்து வருகிறது. 2011, 16, 21 3லேயும் திமுக தான் ஜெயிச்சிருக்காங்க. 26ல் மாறுமான்னு பார்த்தா இல்லைங்க, மீண்டும் திமுக தான் கைப்பற்றுறாங்க. அடுத்து நாம் பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா நன்னிலம் தொகுதி. நன்னிலம் தொகுதி வந்து எப்படி மன்னார்குடி டிஎம்கே கோட்டையோ அதே மாதிரி அது ஏடிஎம்கே கோட்டையாக இருந்திருக்குது. 2011, 16, 21 ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. 26 யார் ஜெயிப்பான்னு பார்த்தா திமுக ஜெயிக்கிறாங்க. ஏடிஎம்கே கோட்டையை தகர்த்து திமுக கோட்டை கால் பதிக்குதுங்க நன்னிலம் தொகுதியில். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா திருத்துறைப்பூண்டி தொகுதி. திருத்துறைப்பூண்டி தொகுதி பார்த்திங்கன்னா 2011 சிபிஐ, 16 டிஎம்கே, 21 சிபிஐ, 26 யார் ஜெயிப்பான்னு பார்த்தா இது வந்து கம்யூனிஸ்ட் வாக்கு கொஞ்சம் அதிக பெற்ற தொகுதி. அதனால் மீண்டும் கம்யூனிஸ்ட் திமுக கூட்டணி இருப்பதால் திமுக தான் ஜெயிக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா திருவாரூர் தொகுதி. சொல்லவே தேவையில்லை, அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்காது யாருடைய தொகுதின்ட்டு. மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் ஐயா அவர்களின் தொகுதி. அந்த தொகுதி பார்த்திங்கன்னா 2011, 16, 21 திமுக. 26 யார் ஜெயிப்பான்னு பார்த்தா மீண்டும் திமுக வசமே செல்கிறது. ஓகே கைஸ், திருவாரூரில் பார்த்துட்டோம். திருவாரூரில் மொத்தம் 4 தொகுதி இருக்குது. 4 தொகுதியிலும் திமுக கைப்பற்றதாக நம்ம கருத்து கணிப்பு சொல்லுது. இன்னும் வேட்பாளர் அறிவித்த பிறகாடி இன்னொரு கருத்து கணிப்பு பார்ப்போம். அதில் பார்ப்போம் மாறுதா இல்லையான்ட்டு. கூட்டணி முடிவுக்கு அப்புறம் இன்னும் மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டம் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் மொத்தம் 8 தொகுதி உள்ளது. 8 தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம், யாருக்கு வெற்றி வாய்ப்பு குறைவுன்னு பார்ப்போம் வாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா கும்பகோணம் தொகுதி. கும்பகோணம் தொகுதி 2011 திமுக ஜெயிச்சிருக்காங்க. 16லையும் திமுக ஜெயிச்சிருக்காங்க. 21லையும் திமுக ஜெயிச்சிருக்காங்க. அது திமுக கோட்டையாகவே திகழ்கிறது. 26ல் யார் ஜெயிப்பான்னு பார்த்தா மீண்டும் தனது கோட்டையை நிரூபித்து கொள்கிறது திமுக. அடுத்து ஒரத்தநாடு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே மாறி மாறி வந்திருக்குது. 11ல் ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க, 16ல் டிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க, 21ல் ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. 26ல் யார் ஜெயிப்பான்னு பார்த்தா மீண்டும் ஏடிஎம்கே தான் ஜெயிக்கிறதா நம்ம கருத்து கணிப்பு சொல்லுது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா பாபநாசம் தொகுதி. பாபநாசம் தொகுதி 2011 ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க, 16லையும் ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. 16லேருந்து 21 ஏடிஎம்கேடமிருந்து டிஎம்கே கைப்பற்றிருக்காங்க அந்த தொகுதியை. 26 மீண்டும் ஏடிஎம்கே கைப்பற்றுவாங்களான்னு பார்த்தா இல்லைங்க, மீண்டும் டிஎம்கே தான் கால் பதிக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டை தொகுதி. 2011 காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க, 16ல் ஏடிஎம்கே, 21ல் டிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. 26ல் யார் ஜெயிப்பான்னு பார்த்தா மீண்டும் டிஎம்கே தான் ஜெயிக்கிறாங்க. அடுத்து நாம் பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா பேராவூரணி தொகுதி. 2011 டிஎம்டிகே ஜெயிச்சிருக்காங்க, 16ல் ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க, 21ல் டிஎம்கே, 26ல் யார் ஜெயிப்பான்னு பார்த்தா மீண்டும் திமுக தான் ஜெயிக்கிறாங்க. அடுத்து நாம் பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் தொகுதி. தஞ்சாவூர் தொகுதியில் 2011 ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க, 16 ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க, 21 ஏடிஎம்கேடம் இருந்து திமுக கைப்பற்றியிருக்காங்க. 26 யார் ஜெயிப்பான்னு பார்த்தா மீண்டும் திமுக தான் ஜெயிக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா திருவையாறு தொகுதி. திருவையாறு தொகுதி 2011 ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க, 16ல் திமுக, 21ல் திமுக, 26ல் யார் ஜெயிப்பான்னு பார்த்தா மீண்டும் திமுக கைப்பற்றிக் கொள்கிறார்கள். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா திருவிடைமருதூர் தொகுதி. திருவிடைமருதூர் தொகுதியில் பார்த்திங்கன்னா 2011 டிஎம்கே, 16 டிஎம்கே, 21 டிஎம்கே. இது வலுவான டிஎம்கே கோட்டையாக இருக்கிறது. 26ல் யார் ஜெயிப்பான்னு பார்த்தா மீண்டும் திமுக ஜெயிக்கிறார்கள். தஞ்சாவூரில் மொத்தம் 8 தொகுதியை பார்த்தோம். 8 தொகுதியில் ஒரு தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும்,
மிச்ச 7 தொகுதிகள் திமுகவும் கைப்பற்றதா நம்ம கருத்து கணிப்பு சொல்லுது. மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன், இந்த கருத்து கணிப்பு கூட்டணி எல்லாம் முடிவாவதற்கு முன் எடுத்த கருத்து கணிப்பு. கூட்டணி எல்லாம் முன்னாகி வேட்பாளர் அறிவித்த பிறகாடி இந்த கருத்து கணிப்பு மாறுவதற்கான வாய்ப்பும் உள்ளது. அடுத்து நாம் பார்க்கக்கூடிய மாவட்டம் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மொத்தம் 6 தொகுதிகள் உள்ளது. 6 தொகுதியில் யார் ஜெயிப்பாங்கன்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா ஆலங்குடி தொகுதி. ஆலங்குடி தொகுதியில் 2011 ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. 16-21 திமுக ஜெயிச்சிருக்காங்க. 26 யார் ஜெயிப்பான்னு பார்த்தா மீண்டும் திமுக கைப்பற்றி கொள்கிறார்கள். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா அறந்தாங்கி தொகுதி. அறந்தாங்கி தொகுதி வந்து 2011 ஏடிஎம்கே, 16 ஏடிஎம்கே, 21 ஏடிஎம்கேவிடமிருந்து திமுக கைப்பற்றியிருக்காங்க. 26 யார் ஜெயிப்பான்னு பார்த்தா மீண்டும் திமுக தனது கோட்டையை கைப்பற்றி கொள்கிறது. அடுத்து கந்தர்வக்கோட்டை. கந்தர்வக்கோட்டை வந்து 11-16 வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சிருக்காங்க. 2021 வந்து அதிமுகவிடமிருந்து திமுக கைப்பற்றியிருக்காங்க. 26 ஏதாச்சும் மாற்றம் இருக்குமான்னு பார்த்தா இல்லைங்க, மீண்டும் தனது கோட்டையை தக்க வைத்து கொள்கிறது திமுக. அடுத்து நாம் பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை தொகுதி. புதுக்கோட்டை தொகுதியில் பார்த்திங்கன்னா 2011 சிபிஐ கட்சியும் 16-21 திமுகவும் ஜெயிச்சிருக்காங்க. 26 யார் ஜெயிப்பான்னு பார்த்தா மீண்டும் திமுக தனது கோட்டையை கைப்பற்றி கொள்கிறது. அடுத்து திருமயம் தொகுதி. 2011 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் 16-21 திமுகவும் ஜெயிச்சிருக்காங்க. 26 யார் ஜெயிப்பான்னு பார்த்தா திமுகவிடமிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கோட்டையை கைப்பற்றி கொள்கிறதுங்க. அதாவது திருமயம் தொகுதி வந்து 2026 திமுகவிடமிருந்து அதிமுகவிடம் செல்கிறது. அடுத்து நாம் பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா விராலிமலை தொகுதி. பாதி பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் அது யாரோட தொகுதின்ட்டு. முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் அவர்களின் தொகுதி. 2011, 16, 21 ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. தனது ஏடிஎம்கே செல்வாக்கு அந்த தொகுதியில் அதிகமாகவே இருக்குது. 26 மாறுமான்னு பார்த்தா இல்லைங்க, மீண்டும் அதிமுக தான் அந்த தொகுதியை கைப்பற்றுறாங்க. மொத்தம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் 6 தொகுதியை பார்த்தா 6 தொகுதியில் 4 திமுகவும் 2 அதிமுகவும் ஜெயிக்கிறதா நம்ம பார்த்துருக்கோம். இப்போதைக்கு கருத்து கணிப்பு பார்த்திங்கன்னா திமுக லீடில் போயிட்டுருக்காங்க. கூட்டணி கணக்கு மாறிக்கிட்டே இருக்குது. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், மாறுகிறது. இந்த கருத்து கணிப்பு மாறுவதற்கான வாய்ப்பும் அதிகம் உள்ளது. ஓகே, நம்ம இன்றைக்கான கருத்து கணிப்பு பார்த்துட்டோம். அடுத்து வேறு கருத்து கணிப்போடு நம்ம சந்திப்போம். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.